சொன்னாலும் கேட்காத ஆள் உண்டு. வீட்டில் மனைவியா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அது மாதிரி 2 பேர் இருந்தாங்க. யாரு? தர்மாந்தகர், கலகைன்னு 2 பேர். தர்மாந்தகர் எப்படின்னா குளிர்ச்சியானவர், ரொம்ப சாது, எது சொன்னாலும் சரியும் பாரு, மறுப்பே சொல்ல மாட்டேன். ஆமா, என்ன 8 2 10, ஆமா 8 2 இல்ல 15, ஆமா அதுக்கும் சரியும் பாரு இதுக்கும் சரியும் பாரு. அதுக்கும் சமயத்தில் தப்பு அப்படி சொல்லக்கூடாது கூடாதுல்ல. ஆனா அவர் எதுக்கு வில்லங்க, எதுக்கு அவங்கள்ட்ட போய் எழுத்து பேசிக்கிட்டு, அப்படி ஒரு குணம். இப்ப மனைவி இருக்காரு பாருங்க கலகை, அந்த அம்மா 1000 நட்டுவக்காளி சேர்ந்தது ஒரு ஆள். 1000 நட்டுவக்காளினா எவ்வளவு கொடுமை நினைச்சு பாரு. அந்த அம்மா எது இவர் வேணுங்கிறாரோ அதை செய்ய மாட்டான், எதை வேண்டாங்கிறாரோ அதை செய்வார். இப்ப தண்ணி கொண்டாந்து கொடுப்பா, அவர் தண்ணி தாகம் இல்லை குடிக்க வேண்டாம்னு சொன்னா சொல்லி பாப்பா, இல்லை தலையிலே ஊத்திடுவான். நான் இப்போ தியாகராஜனுக்கு அதான் சொன்னேன், வாங்கலைன்னா ஊத்திடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியுதா இல்லையா? தண்ணியை கொண்டு வந்து கொடுப்பா, அவர் வேண்டாம் பாரு, ஏன் வேண்டாங்குது, நான் கொண்டாந்து கொடுத்தா நீங்கள் வாங்க மாட்டீங்களோ, தலையிலே ஊத்துறது. சோறு போட்டு வச்சு சாப்பிட்னா இவர் வேண்டாம்னா தூக்கி தலையிலே ஊற்றுறது. என்னடா பண்ணுறேன்னு அவர் ரொம்ப வருத்தம். இப்படி பிடிக்காங்க இப்போ பொம்பளை இப்படி கட்டி நம்ம படுறோமே. நண்பர்கிட்ட சொன்னார், என்னடா பொண்ணு கல்யாணம்னு, எதை வேண்டாங்கிறன்னா அதை பூரா செய்கிறா, எதை வேணுங்கிறனா அதை பூரா தரமாட்டேங்கிறா, நான் என்னடா செய்யணும் புலம்புனார். சரி, அவர் ஒரு யோசனை சொன்னார், நீ மாற்றி சொல்லி பாருவே, எது உனக்கு வேணுமோ அதை வேண்டான்னு சொல்லு, எது உனக்கு வேண்டாமோ அதை வேணும்னு சொல்லு. அவன் செய்ய மாட்டான்ல. ஓ, நல்ல யோசனையாக இருக்கே. அதே மாதிரி வீட்டுக்கு வந்தார், இப்போ தண்ணி தாகமாக இருக்கா, எனக்கு தண்ணியெல்லாம் வேண்டாம் அப்படி மாதிரி கொண்டு வந்து கொடுத்துருவான். பசிக்கலை, சாப்பாடு வேண்டாம் இருக்கா, எனக்கு சோறு வேணும், சோறு போடுறேன், என்னடா போடவே மாட்டான். எது வேணுமோ அது வேண்டாம், இப்படி மாற்றி சொன்னார். இப்படியே போயிட்டே இருக்கு. கொஞ்ச நாளாச்சு. அவங்க அப்பாவுக்கு தலை திவசம் சிரார்த்தம் பண்ணணும், அதெல்லாம் புண்ணியம் அதெல்லாம் பண்ணிட்டு அந்த சிரார்த்த பிண்டங்கள் எல்லாம் கொண்டு போய் தண்ணியில கொட்டணும். இப்போ அவர் என்ன சொல்லணும், சாக்கடையில போட்டுட்டு வான்னு சொல்லணும். அப்பதான் அவர் நல்ல தண்ணியில கொண்டே போடுவா, மாத்தி தானே சொல்லணும். இவர் அப்பா மேல இருந்த பாசத்துல அதை எப்போதும் சொல்றதை மறந்துட்டு கொண்டு போய் நல்ல ஜலத்துல கொட்டிட்டு வான்னா, சரி அவ கொண்டு போய் சாக்கடையில கொட்டிட்டா. நல்ல தண்ணியில போட்டுட்டு வான்னா சாக்கடையில கொண்டே போட்டா. என்னைக்கு வராத கோவம் அன்னைக்கு வந்துருச்சு அவருக்கு. விட்டு வைக்கப்படாதுன்னு கமண்டலத்து தண்ணி எடுத்து தெளிச்சு பெண்ணா போ, பெண்ணாவும் வந்தா, கொஞ்சம் புத்தி பிறந்து வந்தா, சரியா வந்தா. அந்த நேரம் பார்த்து தேவலோகத்திலிருந்து ஒரு புஷ்ப விமானம் வருது. பரவாசு வந்து ஐயா தர்மாந்தகரே, அம்மா கலகை, உங்க 2 பேரையும் பரவாசுதேவன் கூட்டி வர சொன்னார், ஏறுங்க விமானத்தில். போயாச்சு. அங்கே போனோன்னு அவர் சொன்னார், உங்கள் 2 பேருக்கு ஒரு வேலை இருக்குது, அதை செய்து முடிங்க. என்ன, நான் ராமனாக அவதாரம் செய்ய போகிறேன், நீங்கள் தசரதனா பிறங்க, உங்களுக்கு பிள்ளையா நான் பிறக்க போகிறேன், நீங்கள் தான் கை ஐயா பிறக்கணும், என் அவதார நோக்கம் உங்களால் பூர்த்தி ஆகணும்னு சொல்லி பிறந்தவர்கள் தான் கலகையும் தர்மாந்தகர் தசரதனும் அந்த கையையுமாக பிறந்தார். எப்போதுமே ஒரு கெட்ட விஷயத்தில் ஒரு நல்லது